யாரை பத்தியெல்லாம் தப்பா பேசு. ஆனா நீங்க தமிழர்கள் வந்து அங்க போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க யாராவது தப்பா பேசுனீங்க, நான் இப்ப அவங்கள பத்தி தப்பாவே பேசலையே ரவி. யார் ரவி இப்ப அவங்க கூட கோத்து விடுற நீ? கோத்து விடுறாங்க. நான் உன்னை மட்டும் தான் திட்டுவேன். சவுதி போறேன்னு சொன்ன உடனே அங்க வந்து இப்ப உருப்படிதான்னு கேக்குறேன். ஆமா இங்கே உருப்படல, அங்க உருப்படுறவங்க நீ கெடுத்துருவ போய். இன்சா இருக்காது. போதான் போறேன். என் மச்சான் சர்புதீன் வந்து எனக்கு பாஸ்போர்ட் அனுப்புவா, பாஸ்போர்ட் ரெடி பண்ண சொல்லிட்டாப்புல. விசா வரும். சரி போறியா? 5 வருஷம் கான்ட்ராக்ட். அப்படியா? வர மாட்டேன். மாப்ள பைத்தியக்காரனா நீ? டூரிஸ்ட் விசா அது? ஏன் டூரிஸ்ட் விசா தான் 2 மாசம் தான் வேலிடிட்டி இருக்கு. வேலை சேர்ந்துருவல அதுக்குள்ளேயும் போயிட்டு பைத்தியக்கார மாதிரி பண்ணாத. நிஜமா சத்தியமா நீ 5 நிமிஷம் வர மாட்டியா? ஆமா. இந்திய ரூபாய்க்கு 50,000 ரூபாய் சம்பளம் தரன்றாங்க. தங்கறது திங்கிறது 50,000 ரூபாவா? பத்தியா 50,000 ரூபாய் சொன்ன உடனே பத்தியா என்ன சொல்ற பத்தி. ஒரு பெத்த தாயா இருந்தா அவங்க சொல்லிருப்பாங்கடா, டேய் அண்ணா ராஜா நீ போவாதடா என் கூட இருறான்னு சொல்லுவாங்கடா. நீ தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி, நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. முதல்ல குப்பை பொறுக்க போற, அது எவ்வளவு பண்றது போலடி குடுக்க போற குப்பையை அள்ளி லாரி வர அதுல ஏத்தி விடணும். அதான் கீப்பிங் ஹவுஸ் கிளீனிங் வேலை தான். சரி எந்த தொழில் செஞ்சாலும் சரி. என்ன அவசியப்படுத்துறியா? என் அம்மா வந்து அவசியப்பட்டுவாங்களா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிராஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு கவலைக்கு வந்து எங்களுடைய வீடியோ வந்து ஒரு அருமருந்தாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து மறுபடியும் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த சேனல் மூலியமாக. இது என்னுடைய சொந்த சேனல். ரவி அண்ட் ராதாவுடைய ஷோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஷோ வந்து எப்போல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுதோ அப்போல்லாம் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து எங்களுடைய சொந்த முயற்சியில் உருவாகியிருக்கிற சேனல். அதனால் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ரவி அண்ட் ராதாவை நீங்கள் பார்த்து ரசிக்கணுன்னா இந்த சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தருவீங்க நாங்கள் நம்புகிறோம். மிக்க நன்றி. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இப்போ கரண்ட் இல்லையா? இருக்கே. என்ன கரண்ட் பில் மிச்சம் பண்ணுறியா? ஏன் என்ன ஃபேன்ல படமா இருக்க? ஏதோ வேலை இல்லை ஃபேனுக்கு, அதனால போடல. அம்மா வெயில் ராயப்பா. வெளியில போ. வெயில் காட்டு சரியான வெயில். மொட்டை வெயில் அடிக்குதா? இப்பவே அப்படி அடிக்கிற வெயில் ஏப்ரல் மாசம் அப்படி இருக்கும் தெரியலையே. அவ்வளவுதான். யாரும் மக்கள் நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபம். வெளியும் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது போல. அந்த யோசிக்கிறேன். காணல் அடிக்குது. இப்படிதான் இந்த ஊர்ல இருக்க போறீங்கன்னு தெரியல. ஏன் நீ எங்க போக போற? நீ ஏன் இருக்காம எங்க போக போற? நான் சவுதி போக போறேன்ல. ஆரம்பிச்சுக்கிட்டியா? என்ன ஆரம்பிச்சுக்கிட்டியா? சவுதி போய் என்ன பண்ண போற நீ? சவுதி போனா என்னுடைய நண்பன் நிசாமுதீன் சர்புதீன் இருக்காப்புல. அவங்க இருந்தா அவன் சொல்லிட்டாப்புல, மாப்பிள்ளை உனக்கு தமிழ்நாடு வேலைக்கு ஆகாது, நீ வந்து இந்தியாவில் இருந்தா உட்பட மாட்டேன், நீ விட்டா கிளம்பி சவுதி வந்துரு, நான் உனக்கு விசா பாஸ்போர்ட் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல நீ வந்து இங்க வேலை பார்த்து சம்பாரிச்சு எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்ட்டாப்புல. இங்கே நீ உருப்படல, அங்க போய் என்ன உருப்பட போற? உருப்படல இப்ப நீங்க எல்லாம் உருப்பட்டீங்களா? அப்படியே நாங்க உருப்பட்டதால தான் எதுவுமே பேச. வந்து இந்த தமிழ்நாட்டுடைய கவர்னர், உங்க அப்பா பிரதமர், உங்க அம்மா வந்து அப்படியே பிரசிடென்ட், அதுக்கு ஒருத்தவங்க இருந்தா போதும், எல்லாருமே ஆக முடியாது பிரதமர்லாம். உருப்பட்ட மாதிரி பேசுறீங்க. ஏன் குடும்பத்துக்கு என்ன குறைச்சல்? சும்மா ஏன்ட்ட வந்து உருப்பட்டியான்னு ஒன்றை கல்யாணம் பண்ணிட்டு எவன் உருப்படுவான்? நாசமா தான் போவான். அதான் ஒன்ன கல்யாணம் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிதானே நீ நல்லா இருக்க, குத்த வச்சு உட்காந்து பேசிட்டு இருக்க, இல்ல தெருவுல தான் இருப்ப. இப்பதான் எனக்கு யோசிக்கிறேன், ஏன் எல்லாரும் சவுதி துபாய் அப்படின்னு போயிடுறாங்க, ஏன் இங்க வேலை இருக்காதா அப்படின்னு கேட்கறப்ப இப்ப யோசிக்கிறேன். எல்லாரும் நிம்மதியை தேடி போயிடுறாங்க. இங்க இருந்த குடும்பத்தை ஏமாத்த முடியாது. குழந்தைகளை கட்டிட்டு அவங்க படுற அவஸ்தை, அதுக்கு துபாயை ஒட்டகம் வச்சுட்டு போயிடலாமா? என்ன வளமில்லை திருநாட்டில், ஏன் காலை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். போ போ. என்னதான் பேசுற நீ? நீ எதுக்கு தான் உருப்படுவ? நீ என்ன உருப்படுவான்னு கேட்டுட்டு இருக்க? நீ எதுக்கு தான் உருப்படுவ? முதல்ல உன்னைய பார்த்து நீ கேள்வி கேட்டுக்கோ. மனுஷன் வீட்டுக்குள்ள வந்தவன அப்படி கத்தனா எவனுக்கு வீட்டுல இருக்க தோணும்? வந்தவனே ஆரம்பிச்சது யாரு? நீ தானே. என்ன சொன்ன? நான் சவுதி போறேன்னு தான் சொன்னேன். உள்ளூர்ல குப்பை கொட்ட முடியலையா? சவுதியில போயிட்டு அவங்கள வர கெடுக்க போறியா? சொல்றேன், உள்ளூர்ல ஏன் குப்பை கொட்ட முடியலன்னா எல்லாம் வந்து உங்களை மாதிரி வயிற்றுச்சல் பூச்சவனால தான் குப்பை கொட்ட முடியல. என்ன வயிற்றுச்சல்? ஆமா, ஒருத்தன் நல்லா இருக்கக்கூடாது, தண்ணிக்கு அப்படியே வயிறு எரிஞ்சு சாவுறது. அப்படியா? ஒரு கார் வாங்கிடக்கூடாது, ஒரு பைக் வாங்கிடக்கூடாது, ஆனா அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வாங்கினாலும் மட்டும் யோசிக்க மாட்டீங்க.
என்ன புதுசா அறிவு பிறந்துச்சு ரவி உனக்கு? இது வயிற்றுச்சல் பிடிச்ச உலகம் இது. அப்படியா? அதான் சொல்றேன், அப்படியா? சொந்தக்காரங்க ரொம்ப மோசம். சொந்தக்காரனா முன்னேறக்கூடாது, உங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படியே. ஒரு 500 ரூபாய் கஷ்டப்படக்கூடாது. எப்படி இவன் சம்பாதிச்சான், எப்படி இவனுக்கு வந்துச்சு, உடனே வயிற்றுச்சல். சொந்தக்காரங்கனாவே அப்படிதானே இருப்பாங்க. யோசிக்கிறது. நான் சொல்றேன், துபாய்க்கு போறவங்க எல்லாம் போயிட்டு அப்படியே என்டர்டைன்மெண்ட் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படி சுத்திட்டு இருக்காங்க பாக்குறியா? ஆமாடா, குழந்தை குட்டி பொண்டாட்டி கூட அலையாம நிம்மதி ஜாலியா போய் இருக்கிறாங்கல்ல. ஜாலியா இருக்காங்க. ஆமா, நிம்மதியா தானே இருக்காங்க. அவங்க மாதிரி தியாகிங்க அவங்க எல்லாம். சரி, என்னடா தியாகி பண்ணிட்டாங்க அப்படி? சுதந்திர போராட்டத்துக்கு போராட்டம் தியாகிங்க. அவங்கள விட பெரிய தியாகிங்க அவங்கதான். அப்படியா? நீ அழுவு பொழுது அவங்களுக்காக. அவங்க என்னமா அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க போல. அங்க போய் பாரு, வீட்டு சாப்பாடு இல்லாம, பொம்பளை சுகம் இல்லாம 5 வருஷம் கட்டுக்கோப்பா ஒரு நேர்மையா இருந்துட்டு சம்பாரிச்சு பிள்ளைங்களுக்காக பொன்னாடிக்காக சம்பாரிச்சுட்டு அக்கா தங்கச்சி கிளம்பி தரணும் சம்பாதிக்கிறதுக்கு போய் உட்காந்துருக்காங்க. அவன் என்னமா நீயே அவங்கள போய் என்ன சொல்றாங்க, ஊரை விட்டு போயிட்டு இங்க பொழப்பு நடத்த முடியல, அதான் ஓட்டான் பொன்னாடி எங்க விட்டு ஓடிட்டான். எதுக்குடா நீ புலம்பிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? பேசக்கூடாது, பேசக்கூடாது, பேசக்கூடாது. இதுக்கு மேல பேசுவாங்க. இப்பயே நான் சொல்லிட்டு போறேன், நான் துபாய்க்கோ சவுதிக்கோ போயிட்டேன்னா நான் போனதுக்கு அப்புறம் யாராவது இந்த தமிழ்நாட்டை என்னை பத்தி பேசுனீங்க சொல்லிட்டேன் பாத்துங்க. அப்புறம் நான் வந்து அங்கேயே கிரீன் கார்டு வாங்கிட்டு சவுதியிலே செட்டில் ஆயிடுவேன். நான் வரமாட்டேன். செட்டில் ஆனா ரொம்ப சந்தோஷம் ரவி. தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டேன். நீ போயிடுன்னு தான் நான் சொல்றேன். உங்களுக்கு தான் லாஸ். என்ன லாஸ்? நான் மட்டும் இந்த ரவிராஜ் மட்டும் இந்த தமிழ்நாட்டுலன்னா நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த வாயை கொஞ்ச நாள் கம்முன்னு இருக்கும்ல. என் நண்பன் நிசாமுதீன் சர்புதீன் அவனே சொல்றான், நான் உனக்கு பண்றேன்டா எல்லாம், நீங்க வாடா மாப்பிள்ள, இங்க உனக்கு வந்து என்ன வேலை வேணும்? குப்பை வரணுமா, இல்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை பாக்கணுமா, இல்ல ஒட்டகம் மேய்க்கணுமா, இல்ல டிரைவர் வேலைக்கு போறியா, இல்ல ஏசி மெக்கானிக்கா, இல்ல கொத்தரா வேலைக்கு போறியா? சரி சார், என்ன வேலைக்கு அங்க போறீங்க? என்ன வேலை கொடுக்குறாங்க? போறது வந்து பார்த்தோன்னா குப்பை வரதான் நினைச்சேன். ஏய், அந்த மாதிரி குப்பை வாரிதாண்டி இங்க நிறைய பேர் பொழப்பு ஓடிட்டு இருக்கு. அது எப்படி ரவி? அவங்க குப்பையில கை வச்சாதான் அவங்க குடும்பம் இங்க சோத்துல கை வைக்கும். யார பத்தியும் தப்பா பேசு, ஆனா இந்த தமிழர்கள் வந்து அங்க போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க யாரா தப்பா பேசுனீங்க, நான் இப்ப அவங்கள போய் தப்பாவே பேசலையே ரவி. யார் ரவி இப்ப அவங்க கூட கோத்து விடுற? நீ கோத்து விடுறாங்க. நான் உன்னை மட்டும் தான் திட்டுவேன். சவுதி போறேன்னு சொன்ன உடனே அங்க எதுக்கு உருப்படிவான்னு கேக்குறேன். ஆமா, இங்கே உருப்படல, அங்க உருப்படுறவங்க நீ கெடுத்துருவ போய். அவங்க கரெக்டா கட்டுக்கோப்பா இருக்காங்க, அவங்கள எல்லாம் கெடுக்கிறாள் நீ. நீ போகாதேன்ற ஓவரா பேசிட்டு இருக்க. சவுதி போனா அந்த இடத்துல நான் போய் கெடுத்துருவேன். ஆமா, நீ கெடுத்துருவ. உன்னால அவங்க கெட்டு குடிச்சாரா ஆயிடுவாங்க. அவங்க ஃபேமிலியை விட்டு அவங்களா போய் நிம்மதியா இருக்காங்கன்னு சொல்றல்ல. அவங்க நிம்மதியா இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் நரக வேதனையில இருக்காங்க. எனக்கு என்னமோ நிம்மதியா இருக்க மாதிரி தெரியுது. வீட்டுல எப்படி சண்டை இருக்காது, குழந்தை குட்டிங்க கூட ஹிம்சை இருக்காது. போதான் போறேன். என் மச்சான் சர்புதீன் வந்து எனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ண சொல்லிட்டாப்புல, விசா வரும். சரி போறியா? 5 வருஷம் கான்ட்ராக்ட். அப்படியா? வர மாட்டேன். மாப்ள பைத்தியக்காரனா நீ? டூரிஸ்ட் விசா ஆயாது. ஏன் டூரிஸ்ட் விசா தான் 2 மாசம் தான் வேலிடிட்டி இருக்கு. வேலைக்கு சேர்ந்துருங்களா அதுக்குள்ளேயும் போயிட்டு? பைத்தியக்கார மாதிரி பண்ணாத. நிஜமா சத்தியமா நீ 5 நிமிஷம் வர மாட்டியா? ஆமா, இந்திய ரூபாய்க்கு 50,000 ரூபாய் சம்பளம் தரேன்றாங்க. தங்கறது திங்கிறது 50,000 ரூபாவா? பத்தியா 50,000 ரூபாய் சொன்ன உடனே பத்தியா என்ன சொல்ற பத்தி? எனக்கு வேணாமா? இது முன்னே சொல்லிருக்க கூடாதா நீ? அப்புறம் போட்டுமா? 50,000 ரூபாய் வருதுடா. அப்ப உனக்கு 50,000 பணம் தான் முக்கியம் இல்லையா? எங்க அம்மா அப்படி சொல்லிருப்பாங்களா? சும்மா சொன்ன, இதுக்காக அழுதுட்டு இருப்ப. ஒரு பெத்த தாயா இருந்தா அவங்க சொல்லிருப்பாங்கடா, அண்ணா ராஜா நீ போவாதடா, என் கூட இருறான்னு சொல்லுவாங்கடா. நீ தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி, நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. இப்ப நான் 50,000 ரூபாய்க்காக நீதாடா போறேன்னு சொல்ற. அப்ப நான் வேற என்னடா பண்ண முடியும்? ஒரு வார்த்தை, உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன்? நீ இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ்வ? அதுவும் 5 வருஷம்ன்றியாடா, எப்படிதான் உன்னை விட்டு இருப்பேன்னு சொல்றியா? அப்படியெல்லாம் பொய் சொல்ல வராது ரவி எனக்கு. உண்மையா அழுகுறியா? அப்படியே பேர்போர்ட் வரைக்கும் வர்றது, அங்க வந்துட்டு கண்ணை கத்திக்கிட்டு என்னங்க நான் உங்களை விட்டு எப்படிதான் இருக்க போறேன்னு தெரியலன்னு சொல்றது. அப்புறம் அங்க சென்ட் பாட்டில் 56 இன்ச்சு கலர் டிவி சாக்லேட் எல்லாம் வரணும்னா உட்காந்து நீங்க முக்குறது. இங்க வந்து பியூட்டி பார்லர்ல போயிட்டு ஐப்ரோ கட் பண்ணிக்கிறது, அது உனக்கு தேவையில்லை. ஏன்னா உனக்கு ஐப்ரோவே இல்ல. என்னோட ஐப்ரோ பத்தி பேசாத ரவின்ட்டேன். ஸ்மூத்னிங் பண்ணுவேன், மேக்கப் பண்ணுவேன், ப்ளீச்சிங் பண்ணுவேன், மெனிக்யூர் பெடிக்யூர் அதெல்லாம் பண்ண உனக்கு தான பெருமை. எனக்கு பொண்டாட்டிய பளபளன்னு வச்சு. ஆமா உனக்கு தான் பெருமை. இது எருமை, இதுல என்ன பெருமை?
யார எருமன்ற? ஒன்னே சொல்லையா, ஒன்னைட்டு அவளை கேவலமா திட்டுவேனா நானு? அப்போ அதுக்கு மேல கேவலமா? நான் போறேன். எனக்கு இந்த தமிழ்நாடு வேண்டாம், இந்தியா வேண்டாம். நான் சவுதி போறேன். அங்க போயிட்டு குப்பை வாடுறணும், ஒட்டகம் மேய்க்கிறணும். ஆனா என் நிம்மதியா இதுக்கப்புறம் 5 வருஷம் எனக்கு பொற்காலம் தான். விடுதலை வாங்கிட்டு போறேன். எப்படி இந்தியா வந்து பிரெஞ்சுக்காரங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கிச்சோ அந்த மாதிரி நான் உன்கிட்ட இருந்து விடுதலை வாங்கிட்டு போறேன். எதனா வேலை வெட்டி இருந்தா செய் ரவி. வெட்டி கதையெல்லாம் பேசிட்டு இருக்காத. வீணா பணம். 50,000 ரூபாய் சம்பளம். உண்மைதான் சொல்றியா நீ? சத்தியமா ஓமா சத்தியம். அப்ப இந்த சென்ட் பாட்டில் இதெல்லாம் வருமே, ஸ்வீட் எல்லாம் கொண்டு வருவியா? மாசம் கரெக்டா அனுப்பிச்சிருவியா நீ? மாசம் என்னடி வாரம் அனுப்புறேன் உனக்கு. வாரம் எப்படி வரும் சம்பளம்? வாரம் குப்பை அள்ளுவேன். அதுல பழைய சென்ட் பாட்டில் குப்பையை தான் அள்ளி நீ என்ன பாக்கணுமா ரவி? நீ வேற வழி. 50,000 சம்பளம்னா போ அப்படின்னா வேண்டாம். 50,000 சேர்க்கிட்டு அடமானம் வைக்க பாக்குறியா? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அப்புறம் என்னதான் சொல்ல நினைக்கிறேன்? அனுப்புவாங்களா? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அம்மா வந்து அனுப்புவாங்களா? ஏன்டா அப்படி என்ன குற்றவாளி கொண்டு நிக்க வைக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க நீ? பாரு சரி, இங்க பாரு, நீ வேலைக்கே போ தேவல. வெட்டியா இங்கே உட்காந்துட்டு உனக்கு நான் சோத்த போடுறேன். தண்டக்காரமா வந்துடும், வேலைக்கு போக மாட்டேன்ட்டு. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? சரி, திட்ட மாட்டேன். இரு, நீ என்ன விட்டலாம் அங்க போகாத, என்னால இருக்க முடியாது. அப்படி சொல்லுன்னு பாத்தியா? சொல்லுன்னு பாத்தியா? போய் சம்பாதிக்கிற வழியை பாருடா. 5 வருஷம் பரவாயில்ல, 10 வருஷம் கூட எடுத்துக்கோ. போய் சம்பாதிப்போ. 1 லட்சம் வரும்ல, எக்ஸ்ட்ரா ஏத்துவாங்க தானே சம்பளம். இங்க யாரும் வெட்டியா இருந்து எங்க உசுர எடுத்துட்டு இருக்க? அங்க ஒண்ணு சேர்க்குலாம் வந்து அங்க கையில கடலாம் யாரும் வச்சிடல. அங்க வர பாட்டில் எல்லாம் பொறுக்கி கையில கடலை போட்டு எக்ஸ்ட்ரா காசு உனக்கு அனுப்புறதுக்கு. அங்க எந்த குப்பையிலாலும் அங்க கொண்டு போய் கொடுத்துடணும். அங்க மொத்தம் குப்பை பொறுக்க போற. அது எவ்வளவு பந்தா போலடி குடுக்க போற? குப்பையை அள்ளி லாரி வர அதுல ஏத்தி விடணும். அதான் ஹவுஸ் கிளீனிங் வேலை தான். சரி, எந்த தொழில் செஞ்சாலும் சரி. அவசியப்படுத்துறியா? என் அம்மா வந்து அவசியப்பட்டுவாங்களா? முதல்ல போவாத சொல்லுவாங்க. 50,000 ரூபாய்க்கு போகுது. இப்ப நான் என்ன சொல்லணும்? சரி விடு, போவாத, எது வேணாலும் நான் பாத்துக்கிறேன். அப்போ நான் வாழ்க்கையில முன்னேறது உனக்கு பிடிக்கல. நான் போய் 50,000 ரூபாய் சம்பாரிச்சு 5 வருஷம் நிம்மதியா இருந்துட்டு வரது உனக்கு பிடிக்கல. நான் போவேன்னு சொல்றேன். இப்ப நான் என்னடா சொல்லணும்னு நினைக்கிறேன் நீ? அப்படி பொறாமல உனக்கு. நான் பிளைட்ல போவேன், ஏரோப்ளேன்ல போவேன், அங்க போயிட்டு எல்லாம் பாப்பேன், சுத்தி பாப்பேன். பாத்தியா? இப்ப நீ தாடா போறேன்ற. போன்னு சொன்னாலும் குத்தமாறு இருக்கு. அம்மா தான் சொல்லிருப்பாங்க, ராஜா கண்ணு நீ பிளைட்ல போடா, போய் வெளியில நல்லா சுத்தி பாத்துட்டு வாடான்னு சொல்லுவாங்கல்ல. நீ பொறாம பிடிச்சபடி என்ன போறான்னு சொல்ற பாரு. சரி, அப்படியா? பொறாம பிடிச்சவள. சரி போ, சரி போ, அப்படியே போயிடு போ.